எல்லாரும் இலவசம் இலவசம்னு அதை சொல்றதே என்ன பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு வார்த்தை. அது உரிமை தொகைன்ற பேர்ல தான் ஒவ்வொருத்தருக்குமே கொடுக்குறாங்க. நம்ம கிட்ட இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க பஸ் ஃப்ரீயா விடுறது, நமக்கு அது ஃப்ரீயா இருக்கலாம், நமக்கு பஸ் ஃபேர் கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா தினக்கூலிகளா ஒவ்வொரு நாளும் அந்த அவர் சொன்னது போலதான் அவங்களோட தினக்கூலிகள்லயே ஒரு பங்கை வந்து அவங்க டிராவல்கே கொடுக்கணும்ன்ற பட்சத்துல இப்ப அந்த பேருந்து அவங்களுக்கு ஒரு விடியல் பயணம்ன்ற பேர்ல தான், ஆக்சுவலா பேரே அரசு வந்து ரொம்ப தெளிவா தான் கொடுத்துருக்காங்க. நாம அதை இலவசம் சொல்லி அதை வாங்குறவங்கள நம்ம ஒரு டிஸ்கிரேட் பண்ண வேண்டாம். ஆமா, சூப்பர் சூப்பர், நல்ல கிளாரிட்டி. ஏன்னா தொடர்ந்து பேசுங்க. உரிமை தொகைன்ற போது நான் இப்போ அந்த பஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு பஸ் பேர் ஒருவேளை 20ன்னு வச்சுக்கிட்டாலுமே போறதுக்கு 20 வர்றதுக்கு 20னா ஒரு நாளைக்கு 40 ரூபாய் அப்படி பார்த்தனா அதுவே அவங்களுக்கு ஒரு சேமிப்பா இருக்க போகுது இல்லையா? சேமிப்புன்றது சின்ன அமௌண்டா இருந்தாலுமே அது நாளடைவில் ஒரு பெரிய தொகையா அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு சூழலையோ வேற ஏதோ ஒரு தேவைக்கோ கண்டிப்பா பயன்பட தான் போகுது. அப்படி இருக்கும்போது இலவசமா பேருந்து விடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை அரசு முன்னெடுத்து அவங்களுக்கு அதனால லாஸ் வரும்னு தெரிஞ்சும் அவங்க அதை பண்றாங்கன்னும் போது அதுல இருக்க நல்ல விஷயங்களை நம்ம உற்று கவனிக்கணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு அரசோட திட்டங்களா இருந்தாலுமே குறைகளை மட்டுமே நம்ம குறைகளை கவனிக்கணும் தான், கண்டிப்பா கவனிக்கணும். ஆனா நிறைகளை அந்த குறைவை பார்க்கும்போது தவற விட்டுறக்கூடாது. சூப்பர். இப்போ இலவச எதிரமா நிறைய பேர் பேசுனாங்க, கரெக்ட் தான். இப்போ இருக்கப்பட்டவங்க ஓகே, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ பஸ் ஃப்ரீன்றாங்க. பஸ் ஃப்ரீன் போது லேடிஸ்க்கு இப்போ தினசரி கூலிக்கு போறாங்க, அவங்க சம்பாதிக்க ஒரு 300 ஒரு 400 இருக்கும். அதுல பாதி பஸ் டிக்கெட்டே போயிடும். அவங்க யோசிப்பாங்க, என்னடா இவ்வளவு சம்பாதிச்சு அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து போயிடுது. ஓகேவா? ஸோ இலவசம் கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு ஓரளவுக்கு லிமிட்டா இருக்கணும். அதுவே வந்து பெருசு பண்ணக்கூடாது. இதுதான் என்னோட இது. அதே மாதிரி இலவசத்துக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது. இருக்கப்பட்டவங்க ஓகே, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? பெரும்பான்மையை நம்ம மாணவர்கள் சொல்ற கருத்துங்களை தானே, எல்லாருக்கும் தேவையில்லை, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தானே கொடுக்கணுன்றதா இங்க இருக்க நிறைய தோழர் சொன்னதும் அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஓகே தானே? இல்ல சார், அவங்க சொல்றது பார்த்தா எல்லாருக்குமே வந்து வேணாம், அவங்களே இது பண்ற முயற்சி பண்ணட்டுன்ற மாதிரி பேசுறாங்க சில. என்னோட கருத்து என்னன்னா, இலவசமா சில அடிப்படை தேவைகள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. இலவசம் யாருக்கு தேவைப்படுது? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த இலவசம் தேவைப்படுது. அந்த இலவசமா தராம அதுக்கு பதிலாக வேற மாதிரி பண்ணலாம். எப்படின்னா விவசாயத்தை மேம்படுத்தலாம். விவசாயத்தை மேம்படுத்தும் போது நம்ம நாட்டில் வந்து வேலை வாய்ப்பின்மை வந்து குறையும். அப்போ குறையும் போது கண்டிப்பாக நம்ம எதுவுமே இன்க்ரீஸ் ஆகும்போது எதுவுமே நம்ம இலவசமா வேணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம். அந்த எல்லாத்தையுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து நம்மக்கிட்டே அந்த தகுதி வந்து நம்மக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இலவசங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம வேலை வாய்ப்பை இன்மை இல்லாம அதை உயர்த்துறதுக்கு அந்த அமௌண்ட்டை தூக்கி அதுல போட்டா நல்ல மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தினா அவங்க தேவையானதை அவங்களே வாங்கிப்பாங்கன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? இப்போ வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து இலவசன்றது வந்து ஒரு தவறான புரிதலாக தான் இருக்குது எங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே. ஏன்னா இது வந்து இப்போ பேசணுங்க எல்லாருமே எங்களுக்கு வேணாம் தான் சொல்றாங்களே தவிர யாருக்கான அந்த இலவசன்றது தெரியாமல் பேசினுக்கிறோம். நாம அடித்தட்டு மக்களுக்கு போய் சேருதா இல்லையான்னு தெரியல. ஆனால் போய் சேர்ந்தவங்க வரைக்கும் எல்லாருமே பெனிஃபிஷியலாக தான் அதை பார்க்குறாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு வந்து அது பெரிய விஷயம். அது இலவசன்றது அவங்க சொன்ன மாதிரி இலவசன்றது கிடையாது. அது அவங்களோட உரிமை. அதை அவங்க கரெக்டாக கேட்டு வாங்கிக்கிறாங்களோ இல்லை அரசே செய்தோ அதை நம்ம அப்படி தான் பார்க்கணுமே தவிர அதை நாங்கள் எங்களுக்கு இருக்குதுன்றதுக்காக அவங்கள தப்பாக பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ எங்களுக்கு கிடைச்சிதுனாக்கா எங்களுக்கும் ஒரு வகையில் எங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து இலவசமாக தான் பெறுது. அது மாதிரி தான் அது பார்க்கணும். இப்போது அவங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை நம்ம இப்போ எங்ககிட்ட இருக்க 1000 ரூபாய் இருக்குதுன்றது அவங்ககிட்ட இல்லைன்னா அது அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சந்தோஷமே தான் பண்ணணுமே தவிர அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்ட்டு எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடாது. ஆனால் இங்கே ஆஷா அந்த மாதிரி பொறாமையோ இல்லை அது அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு இல்லை. இலவசங்கள் வேணுமா வேணாமா?